ஹலோ டுகெதர் வித் ஜி. இப்போ நம்ம விருதுநகர் vlogging பார்ட் ஒன்றில் தான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம விருதுநகரோட இன்ட்ரோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அமிர்தராஜ் தியேட்டரில் தான் இருக்கும். போர் அப்படிங்கிற ஒரு மூவி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே ரன்னிங்கில் இருக்கிறது தான். 10:30, 2:30, 6:30, 10:30. ஸோ இது ஒரு தேட்டரு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு தேட்டருக்கு வந்து கண்டிப்பான முறையில் அடுத்த தேட்டருக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு. ஓகே, ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது வந்து அடுத்து அப்சரா தேட்டர். ஸோ இது வந்து நம்ம விருதுநகரோட ஸோ இது வந்து இதுதான் கேவிஎஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இது ரைட் சைடு வந்து நம்ம விருதுநகர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. ஸோ வாங்க வந்து அப்சரா தேட்டருக்கு போகலாம். ஸோ ரைட் எடுக்கணும் தான் வருது. ஸோ எனக்கு டிராஃபிக்கில் பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கிட்ட ஏதோ அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒர்க்கு நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ அப்படி சுற்றி தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குங்க. நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு முன்னாடியே. ஸோ அதனால் எனக்கு மேப் யூஸ் பண்ண தேவைப்படாது. ஸோ டிராஃபிக் இஸ் ரொம்ப ஹெவி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு வீடியோ கெப்பாசிட்டியுமே வந்து 3 hours தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் எடுக்கணும். ஸோ ஃபுல்லாக ரோடு போடுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு மோசமானது. ரோடு ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். ஸோ விருதுநகரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பரோட்டா. விருதுநகரில் வந்து எண்ணெய் பரோட்டாவும் ஸோ இந்த காமராஜர் ஸோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பரோட்டா. ஸோ காமராஜர் நினைவு 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 இல்லம்னு வருது. ஸோ இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஆக்சுவலி வந்து டெஸ்டினேஷன் வில் பி ஆன் ரைட் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோடு வந்து லாக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்சரா தேட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்சரா தேட்டரு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்சரா தேட்டர் இங்கே வந்து ஃபுல்லாக லாக்கு. ஸோ எனக்கு வந்து பிடிக்காது. பிடிக்காதுன்ற மாதிரி தெரியாது எனக்கு. ஓகே, இது வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். சார் சார் இங்கிட்டு போகலாமா முடியாதா? வாய்ப்பு இல்லையா? இங்கிட்டு முடியாது, சுற்றி தான் போகணும். எந்த பக்கம் போகணும்? சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆமாம், லெஃப்ட் எடுத்துடலாம். ஓகே, நான் போக வேண்டியது இங்கே தான், அந்த சினிமாஸ் தான் போகணும். அப்படி போகலாமா? இந்த சைடு வழியாக வந்துட்டு சினிமாஸ் போகலாம்ல? ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து ஃபுல்லாக லாக்குடு. ஸோ வாங்க நம்மளுக்கு தான் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்குமே, சுற்றலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இதுவுமே கட் ஆகுமாங்கிறதும் தெரில. டெட் எண்ட் ப்ரோ. ஸோ சண்முகம் விலாஸ். ஸோ ஆக்சுவலி இதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லி நகர். ஸோ விருதுநகரில் ஏதோ ஒரு அல்லி நகருங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். டெட் எண்டாக இருக்கக்கூடாது. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ராஜலட்சுமி தேட்டர் போனோம், இப்படி போகலாமா? ஓகே 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 ஓகேண்ணா. ஓகே.
ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் நான் அந்த இடத்துல ஒரு டெட் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ரைட் எடுக்கணும். ஓகேங்களா, போனோடனே சர்வீஸ் ரோட்டுக்கு ரைட் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸோ ஸோ அந்த தேட்டர் வந்துடும். ஆக்சுவலி ராஜலட்சுமி தேட்டர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒர்க்கு நடக்கிறனால சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஈஸியாகவே போயிருக்கலாம். ஸோ அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு ஸோ குழம்பாதீங்க. ஓகேங்களா, ஸோ அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் சைடு கட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து வந்தாச்சு, இதான் வந்து நம்மளுக்கு. ஸோ இது அப்போ நம்ம ரைட் எடுத்தோம்னா மேல் பாலம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து லெஃப்டில் சர்வீஸ் ரோடு வரும். ஸோ ஆக்சுவலி வந்து அந்த லெஃப்ட் சைடு தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்த பக்கம் இதான் ராஜலட்சுமி தேட்டர். நான் இந்த தேட்டருக்கு நான் ஆல்ரெடி படத்துக்கு போயிருக்கேன், ஒரு 2 மூவி 3 மூவி கிட்ட போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மஞ்சு மெல். ஓகேவா, மஞ்சு மெல் பாய்ஸு. ஸோ அங்கேயும் ஓடுது. ஸோ எனக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு நைட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லே வந்து ஒரு ஒரு பெரிய தேட்டர்னா ராஜலட்சுமி தேட்டர் தான் சொல்லுவாங்க. ராஜலட்சுமி தேட்டர்னு சொல்லுவாங்கன்னு தெரில. எனக்கு மேபி வந்து பார்க்க ஒரு பெரிய வெளியிலேருந்து பார்க்க ஸோ இது வந்து ஒரு பெரிய தேட்டர் மாதிரி தெரியுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னு நினைக்கிறேன் இந்த தேட்டருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஸோ அதனால் ஞாபகம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச். ஓகேங்களா, விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போய் பார்க்கலாம். ஸோ ஜிஹெச் வந்து இப்போதைக்கு ஸோ நான் ஜிஹெச் ஆமாம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஜிஹெச் வந்து ஸோ அதிக செலவு பண்ணி ஸோ பெரிய அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம போகிறது ஜிஹெச் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜிஹெச்சையும் உள்ளே போய் ஒன்ஸ் ஒரு விளாக் போட்டுட்டு வந்துட வேண்டியதான். ஓகேங்களா, ஜி விளாக் எக்ஸைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அல்லம்பட்டி ரோடு போகிற பாதை ஐ திங்க் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அக்யூரேட்டாக எதுவும் தெரியல. ஸோ நானே புதுசு தான். ஓகேங்களா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கம்பி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இந்த ஏரியாக்கெலாம் வரும்போது இந்த கம்பி எதுவும் இருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு விருதுநகர் ஜிஹெச்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓன் ராஜலட்சுமி தேட்டர். ஸோ நம்ம கீழே இருந்தோம்ல, ஸோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டு. ஸ்ரீஹரி இலவச கண் பரிசோதனை நெல்லை பாண்டியன் ஃபர்ஸ்ட் லைஃப் லைஃப் கோபுரம் மஞ்சத்தூள் குங்குமம். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ வந்து ஜிஹெச் வந்தாச்சு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து இதுதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தெரியல, அரசு மருத்துவக் கல்லூரி. ஸோ ஆக்சுவலி ஒரு சின்ன உள்ளே போயிட்டு ஒரு உள்ளே போயிட வேண்டியதான். ஒரு விளாகை வந்து சுற்றி பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடம்லாம் நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன். இதெல்லாம் மலரும் நினைவுகள், நிறைய ஞாபகங்கள்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, சித்த மருத்துவ இப்போதைக்கு யாரும் இல்லை. ஸோ இது லைசன்ஸ் எதுவும் கேட்டு செக் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி இதுதான் வந்து பழைய ஜிஹெச். ஓகேங்களா, ஆனால் இப்போ தான் வந்து ஃபுல்லாமே வந்து புதுசாக அந்த சைடு ரைட் சைடு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்பிக்கை மையம்னா என்ன? நம்பிக்கை மையம்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஸோ நம்பிக்கை மையம்னா என்ன? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தரக்கூடிய ஒரு இடமா? ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். பே2 ஸ்கேன், சிடி ஸ்கேன். ஸோ இங்கிட்டேருந்து ஆக்சுவலாக இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா டேரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக இதுக்கும் இப்படி கூடிய வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிஹெச். எவ்வளோ
ஸோ ஆக்சுவலாக நான் வெளியில் கூடி வந்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வெளியில் கூடி வந்திருக்கணும். ஸோ உள்ளே வந்துட்டேன். ஸோ நான் ரிட்டன் இதே வேலை போயிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பில்டிங். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் பழைய கட்டடம் தான். இந்த பில்டிங் மட்டும்தான் இப்போதைக்கு கட்டியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஜிஹெச்சுக்கு வந்திருக்கீங்களா, இதோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நானுமே வந்திருக்கேன் இந்த ஜிஹெச்சுக்கெலாம். ஆக்சுவலாக இந்த ஜிஹெச்சுக்கு நானும் வந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்ஸ் அப்பான டைம் பிலீவ் கோஸ்ட் அந்த மாதிரி தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதான் வந்து பைக் பார்க்கிங்கு. ஸோ இதான் பைக் பார்க்கிங் ஏரியா. நான் அந்த லைனில் இருந்தேன், ஓகேங்களா. இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ ஜிஹெச். ஸோ இங்கே தான் பழைய சிட்டை பதியும் இடம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு இது வேணும்னு சொன்னீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நான் பிளாக் எடுத்து போடுவேன். ஸோ நீங்கள் கேட்குறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபுல்லாக பிளாக் எடுத்து போடலாம். ஸோ உள்ளே இப்போ வந்து இதெல்லாம் வந்துருச்சா, வா. ஸோ இது ஒரு இது ஃப்ரண்ட்டு. ஸோ இது ஒன்று நிறையா வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அரசு மருத்துவமனை கல்லூரி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லைன்லேருந்து எக்ஸிட் வழியாக உள்ளே வந்திருந்தேன். ஸோ இப்படி கூட நான் வரேன், ஓகேங்களா. அந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு நான் ரூட் காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ நான் உள்ளே சுற்றிட்டு வந்த மாதிரி நீங்கள் வர தேவையில்ல. ஸோ இது மெயின் ஆக்சுவலி இதான் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் வரும். இது எக்ஸிட். இப்போ நான் போனது என்ட்ரன்ஸ் வந்து ஸோ அதோட ஆப்போசிட் சைடு. ஸ்பீடு 13 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி. ஸோ ஆக்சுவலி வந்து ஸோ நான் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போயிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிருந்தேன். ஸோ இந்த பாலத்து வழியாக தான் நான் கீழே இறங்கியிருந்தேன். இறங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு உள்ளே கூடி அப்படி கனெக்ஷன் வச்சுருக்காங்க போல். ஸோ அப்படி கூடி உள்ளே போயிட்டேன். ஸோ இப்படி கூடி வந்திருக்கேன். ஸோ திருச்சுழி வந்து திருச்சுழி ஆப்போசிட் சைடு இருக்குது. மதுரை 59. ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து வேறு என்ன ஸ்பாட் இந்த இடத்துல நியர்பையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டு, தெப்பக்குளம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இது வழியாக போகலாம். ஸோ விருதுநகர் இந்த பக்கம் போயிட்டு ஸோ ஆக்சுவலி வந்து 12 தான் ஆகுது. ஸோ இந்த இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கே தெரில இது ஒரு மெடிக்கல் காலேஜ் விருதுநகர்னு போட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ விருதுநகருக்கு அவுட்டரில், ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான் கொஞ்சம் அவுட்டரில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அதுவுமே என்னன்னு தெரில. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மெடிக்கல் காலேஜை பற்றி தெரிஞ்சுன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை நான் அதிகமாக தலையை ஆற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு தெரில வீடியோ. சாதிக் சைவம் அசைவம் மிட்ப்ளஸ் ஷாப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள், விருதுநகர் ஏரியா ஃபுல்லாக தெரிஞ்ச கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஐ திங்க் எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி 8 இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த 8க்குமே வந்து நம்ம போகத்தான் போகிறோம். இது விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே விருதுநகர் வட்டம். ஸோ அந்த விருதுநகர் வட்டம் இதே மாதிரி வந்து வட்டம் சொல்ல முடியாது. ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ மேஜரான ரோல் ப்ளே பண்ணக்கூடியது 6 8. ஸோ ஒன்று வந்து விருதுநகர், ஸோ சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சாத்தூர், அடுத்து நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா மதுரை பக்கம் போகிறது திருச்சுழி. ஸோ திருச்சுழி இருக்குது. தென் வந்து திருச்சுழி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 8 இருக்குது. எனக்கே சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஆனால் வீடியோவில் கண்டிப்பான முறையில் போட்டுடலாம். ஸோ அந்த 8 ஏரியாவுக்கும் நம்ம தனித்தனியாக உங்களுடைய ஊருக்கும் நான் வரேன். கண்டிப்பான முறையில் உங்கள் ஏரியாவுக்கும் வருவேன்.
ஸோ இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த லைன் போயிட்டு ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ இங்கிட்ட ஒரு பூங்கா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு என்னென்னா பிஎம்டபிள்யூ G310 GS வாங்கணும்னு ஆசை. ஸோ கண்டிப்பான முறையில் வாங்கலாம். ஸோ இது ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கிட்டு எனக்கு ஒரு பூங்கா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ கேட்டு பார்க்கலாமா? ஸோ இங்கே ஒரு பூங்கா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ ப்ரோ இங்கே பூங்கா எங்கே இருக்குது? விருதுநகரில் பூங்கா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தவட்ட கேட்டு பார்க்கலாம். இங்கே பூங்கா எங்கண்ணா இருக்குது விருதுநகரில்? இந்த பக்கம் இருக்கா? புரியலண்ணா. நகராட்சி பூங்கா இதானா? இப்போ திறந்துருக்குமா? எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 4 மணிக்கு திறப்பாங்க. ஓகேண்ணா. ஸோ 4 o'clock தான் திறப்பாங்க போல். ஸோ நம்மளுக்கு டைம் இருக்குது, இன்னும் ஒரு 4:30 இருக்குது, டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை, இது சிவகாசி. ஸோ அருப்புக்கோட்டைன்னு ஒன்று, சிவகாசி. ஓகே. நான் அந்த 8 இதில் அருப்புக்கோட்டை சொல்ல மறந்துட்டேன். ஸோ லெஃப்ட் எடுத்தால் அருப்புக்கோட்டை, ரைட் எடுத்தால் சிவகாசி. ஓகேங்களா? ஸோ விருதுநகர்லேருந்து தமிழ் விருந்து உணவகம். துபாய் கிச்சன். ப்ரோவிட்டா. ஸோ இந்த சைடு வந்து எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, இந்த லைனுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. சரஸ்வதி, மருதம். ஸோ என்ன ரீசனுக்காக ஹார்ன் அடிச்சுக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டேன். ஸோ 13 கிலோமீட்டர் ஸ்டெப் ஆக்சிடென்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸு. ஸோ நான் வரும்போது எனக்கு பேட்டரி லோனால ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வரும்போது காமராஜரோட சிலை பார்த்தோன்னா சரி ஓகே காமராஜரோட நினைவு இல்லமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வண்டி ஸ்டாப் பண்ணி கேட்டேன். முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ காமராஜர் மாவட்டனால அவருக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற, ஸோ அவர் பெருமைப்படுத்துகிற விதமாக வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க உள்ளே கேட்டதுக்கு. ஓகேங்களா? சென்னை ஹாட் பப்ஸ். ஸோ செல்வி கடை, ராஜக்கா. ஸோ ஆக்சுவலாக சொன்னதில் வந்து இதான் தெப்பக்குளம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆமாங்க. ஸோ ரைட், இதுதான் தெப்பக்குளம் வந்தாச்சு. ஸோ இதையுமே வந்து கண்டிப்பாக இவரே பார்க்க சொல்லியிருந்தார் நம்மளை. ஸோ இதில் ஒரு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பைக் பார்க் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ எனக்கு மைக்கு தட்டுற மாதிரி இருக்கும், ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டிப்பான முறையில் இங்கே ஏதாவது பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஃப்ரெண்டுக்கு போனேன். ஐ திங்க் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டுக்கு போனால் ஐ திங்க் ஃப்ரண்ட்டு. ஸோ இதுதான் பஜார். ஓகேங்களா? ஆக்சுவலி பஜாரு. ஸோ நான் பஜாரில் இருக்கேன். இது ஒரு ஸோ ஃபுல்லாக வெயிலே அலைஞ்சிட்டு இது நம்மளுக்கு நிழலான பகுதினால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறையா சென்டரில் வண்டி ஏதாவது ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெப்பம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வியூ பக்காவா. ஸோ தெப்பக்குளத்துக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எந்த ஏரியாவுக்கு போகிறது
ஸோ டெம்பிளுக்கு போகலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரைட் சைடு வந்து டெம்பிள் வரும். ஸோ ஐ திங்க் டெம்பிளுக்கு போகலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் வீடியோ வருங்கிறதுன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இடத்துல என்ன தான் நடக்குதுன்னு ஸோ இவங்க கரெக்டாக செக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். குமார் ஸ்டோர் ஓகேங்களா, இதுதான் வந்து விருதுநகர் மார்க்கெட்டு. ஸோ ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 1:15. ஸோ கூட்டத்தை பார்த்துக்கோங்க, 15K கூட்டத்தை பார்த்துக்கோங்க. சிவந்தி ஓகேங்களா. ஸோ விருதுநகரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட்டுன்னு சொல்லும் போது இதையுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நம்ம இங்கே இருக்கிறவங்கள்ட்டே கேட்கலாம். ஸோ இது என்ன கோயில் நேம் வந்து பராசக்தி மாரியம்மன் கோயில் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, இது வந்து இது ஒரு கோயில், மொத்தம் 3 கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஓகே ஒரு கோயில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பராசக்தி, இது வந்து இதுக்கு மொத்தம் 3 கோயில் இருக்குது. ஸோ இதுவும் ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க்கு ரெண்டுமே ஜாயிண்டாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்க்கிங் மட்டும் பார்த்துட்டு ஸோ இதில் இருசக்கர வாகனம் வரிசையாக நிறுத்தும். ஸோ இது வந்து கவர்மெண்டால் பண்ணது தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து மொத்தம் இது ஒரு கோயில். ஸோ பிள்ளையார் கோயில் 1 2. ஸோ இது 2 தனின்னு நினைக்கிறேன். 3 இது 2மே தனியாக இல்லை ஒன்றாங்கிறது நம்மளுக்கும் தெரில. ஸோ எங்கே வைக்கமா? ஓகே ஓகே ஓகே. சின்ன விலாகுக்காக வந்திருக்கோம். விருதுநகரில் ரொம்பவும் ஃபேமஸான இடம்னு சொல்லும் போது ஸோ இந்த கோயில் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே எனக்கு இந்த கோயிலை பற்றி எதுவுமே தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாமா? இது வந்து பங்குனி மாதம் வந்து 21 நாள் வந்து விரதம் இருந்து சட்டி எடுப்பாங்க. அக்னி சட்டி. ஆமாம், ரதம் வரும். இது பெரிய ரதம், பறவை ரதம் வந்து 3 பேர் பறந்த வாக்கில் வருவாங்க. பறவை ரதம் பெரிய ரதம் வரும், 2 ரதம் வரும். அதே போல் இந்த காவடி எடுத்து ஆடி வருவாங்க. காவடி எடுத்து ஆடி வருவாங்க. அதே போல் இந்த ரதம் வேற ரதம் நிறையா வரும், பெரிய பெரிய ரதம் நிறையா வரும். 21 சட்டி 101 சட்டி அப்படி எடுப்பாங்க. 51 சட்டி ரெட்டை சட்டி எடுப்பாங்க. தீச்சட்டி எடுப்பாங்க இந்த கோயிலுக்குள்ளது. அதே போல் தை மாதம் வந்து இந்த கோயிலுக்கு முருகனுக்கு சிவன் இருக்கு, சொக்கர் மீனாட்சி சாமி இருக்கு, முருகனும் இருக்காரு. ஆனால் தை மாதம் நல்ல விசேஷமான நாள். கார்த்திகை மார்கழியில் வந்து மாலை போட்டு நிறைய ஆளுங்க போட்டு வருவாங்க, விசேஷமான நாள். அதே போல்
அங்க வந்து வேலுந்தம்மாளுக்கு வந்து வைகாசி மாசம் சட்டி வரும். இதே மாதிரி தான் சட்டி வரும், ரதம் வரும். இதே மாதிரி அந்த கோயிலுக்கு ஆமா, இங்க வந்து அதிகமா கூட்டம் வரும். அங்க வந்து பயந்துக்கிட்டு அதிகமா கூட்டம் வரும். எதனாலமா அங்க வந்து பயப்படுறாங்க? அம்மன் வந்து அது வந்து துடியான தெய்வம். அதனால ஆள் நிறைய சட்டி இதுக்கு மாதிரி அது வந்து ஒரு வாரம் தான் விரதம். அது வந்து ஒரு வாரம். இது வந்து 21 நாள். 21 நாள். இங்க வந்து விசேஷம் வந்து இங்க வந்து தை மாசம் விசேஷமா இருக்கும். தை மாசம் ஃபுல்லாமே விசேஷமா தான் இருக்கும். கார்த்திகை மார்கழி 3 மாசம் நல்ல விசேஷமா இருக்கும். தை மாசம் வந்து ரதம் இழுப்பாங்க. ஓகே, தை மாசம். ஆமா, இது வந்து பங்குனி மாசமும் தேரோட்டம் வரும். அதே போல வைகாசி மாசத்துக்கும் தேரோட்டம் வேலுந்தம்மா 3க்குமே தேரோட்டம் வரும். ஆனா பெரிய ரதம் வந்து இதுக்கு வராது. தை மாசம் சின்ன ரதம் போடுவாங்க, பெரிய ரதம் வராது. அதே போல அங்கதுக்கு வந்து பெரிய ரதம், அந்த ரதத்தை போடுவாங்க. மாரியாத்தாளுக்கும் பெரிய ரதத்தை போடுவாங்க. மேக்ஸிமம் இந்த 3 கோயில்ல பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல விசேஷமா இருக்கும் எப்பயுமே. ஆனா இங்க வந்து எப்பயுமே கல்யாணம் முடிகிறது வந்து இங்கதான் நிறைய அதிகமா ஆகும். எதனாலமா இந்த கோயில்ல வந்து அதிகமா? முருகன் வந்து வள்ளி தெய்வான முருகன் இருக்கிறதுனால இங்க வந்து அதிகமா திருமணம் நடக்கும். இந்த இடத்துல வந்து எவ்வளவு நாளாமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 28 வருஷமா இருக்கேன். 28 வருஷமா இருக்கீங்க. விருதுநகர் வந்து பரோட்டாலே ஃபேமஸ். எண்ணெய் பரோட்டா. எண்ணெய் பரோட்டா. ஆமா, ரொம்ப ஃபேமஸ் எண்ணெய் பரோட்டா. இப்போ வந்து இந்த சரௌண்டிங்ல எண்ணெய் பரோட்டா எங்கனா நல்லா இருக்கும்? இங்க உள்ள எண்ணெய் பரோட்டானா பானு கடைக்கு போகணும். பானு அசன். பானுன்றது மதுரை ரோட்ல இருக்குது. ஓகேண்ணா. பானு, இன்னொரு கடை வந்து அசன் வந்து கறி வகையில சூப்பரா. எந்த மாவட்டத்துல இந்த 36 மாவட்டத்துல அப்படி வைக்க மாட்டாங்க. விருதுநகர்ல சாப்பிட்டவங்க எந்த ஊர்ல போய் தூங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ருசி அப்படியே இழுக்கும். நம்ம எந்த இடத்துல இங்க இந்த ஆமா, இங்க விருதுநகர்ல என்ன சாப்பிட்டாலும் சைவம் சாப்பிட்டாலும் அவ்வளவு ருசியா வைப்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நீங்க சொன்ன ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுங்க. பானு கடைக்கு போங்க. வத்திராசு போலீஸ் ஸ்டேஷன் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. வத்திரா பாத்தீங்களா? பானு. ஆமாண்ணா. சராசு கடை இருக்குல்ல? ஆமா, அந்த லைன் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பரா. மொத்தம் 2 கடைக்கு போற மாதிரி தான் பிளான். அதான் சொல்லி 2 கடைக்கு போங்க. அங்க பானு போங்க. அது நல்ல டேஸ்டா இருக்கும். பானு போங்க, நல்லா சூப்பரா இருக்கும். சாப்பாடுல இருந்து எல்லாமே. இப்ப நான் வேணா போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கல. ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு சாப்பிடு போப்பா. டை ஆயிடுச்சுல. ஓகேண்ணா. சொல்லுங்கம்மா. இல்லம்மா, இருக்கட்டும்மா. நம்ம அப்படியே பாக்குற இடம் ஏதாவது ஒரு இடம் அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா வண்டி நிப்பாட்டிடுறது. அதான் சொல்லல, அப்படி போய் பாருங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே நான் கூட ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலி ஒரே ஒரு ஆள்கிட்டே வந்து ஆக்சுவலி வந்து எல்லா கோயிலும் கவர் எடுத்தாச்சு. இதுதான். இந்த பக்கம் வேறு ஏதோ ஸ்பாட்டு சொன்னாங்க. மீன் மார்க்கெட் சொன்னாங்க. மீன் மார்க்கெட்டு இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் ஆனால் நம்ம மீன் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதான். ஆக்சுவலி இதுக்கு சார்ஜ் ஆக்சுவலி இப்போ மீன் மார்க்கெட்டு தான் எங்கேன்னு கேட்க போகிறோம். இது வந்து இது ஃபுல்லாமே பழங்கள். மீன் மார்க்கெட் இந்த சைடு தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ரைட் எடுத்தால் பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டிமா இங்கே மீன் மார்க்கெட் எங்கே இருக்குது? அந்த பக்கம் போகணுமா? ஓகே. ஆக்சுவலி மீன் மார்க்கெட் வந்து திருக்கோயில். இங்கே ஒரு கோயில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் வந்து பேப்பர் தெரியல, கேட்டு பார்க்கலாம். இங்கே மீன் மார்க்கெட் எங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் மீன் மார்க்கெட்டு போல். கருவாடு. இங்கேயுமே கருவாடு, ஃபுல்லாக கருவாடு ஐட்டம். பானைகள், சபரி. நகைக்கடை. ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே நகைக்கடை. பாட்டு. ஆக்சுவலி வந்து இந்த லைன் தான் வீணா. இங்கே ஃபுல்லாமே கைவினை பொருட்களாக இருக்குது. சும்மா மீன் மார்க்கெட் பார்க்க வந்தேண்ணா. ஆக்சுவலி இதுக்குள்ளே வண்டி போகுமாங்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலி இதுதான் மொத்தம் 4-5 கடை இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஜஸ்ட் இப்படி வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு சும்மா வீடியோ எடுக்கிறது, சும்மா ஒரு பார்க்குறதுக்காக வந்துருந்தோம் மீன் மார்க்கெட்டை. ஸோ விருதுநகர் விளாக் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியறதுக்காக சும்மா எடுத்துக்கிட்டு. இது மீன் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் மீன் மார்க்கெட்டுங்கிறது. புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒன்று இருக்குது. ஓகேம்மா, இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டனா இந்த இடம் மட்டும்தான். ஓகே, இது வந்து டெய்லியும் இருக்குமாம்மா மீன் மார்க்கெட்டு? டெய்லியும் உண்டு. ஸோ இது என்ன மீனுங்கிறதே நம்மளுக்கு தெரில. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே உசுரோட இருக்குது. ஸோ கருவாடாக இருக்குது, கருவாடா இருக்குது. இதுதான் மீன் மார்க்கெட்டு போல் 1 2. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஏரியா போல், இது வந்து ஒவ்வொரு ஏரியான்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. அந்த சைடு வந்து கழுவுற இடம். ஸோ இது ஃபுல்லாமே, ஸோ இந்த ஏரியா தான் மீன் மார்க்கெட் போல். எனக்கு ஸ்மெல்லு வந்து நம்ம அந்த கடல் ஓரத்தில் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லு ஃபுல்லாமே வருது. ஓகேங்களா? ஸோ இது பெட்டி வச்சுட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 2 இடம் கழுவிட்டாங்க. ஓகேவா? அம்மன் மீன் கடை. ஸோ ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு கடை. அம்மன், சாஜின், ரெகோபத்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போயே வீடியோ வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்ட் 2 வீடியோ வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2 பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவும் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் விருதுநகராக இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், விருதுநகரை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ எந்த மாதிரி போடலாம்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.